மாணவர்களே, இசுதோர் என்பவர் ஒரு சிறந்த குரு. அவர் சிறந்த ஆயர், சிறந்த புனிதர். சின்ன வயசுல அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்க அம்மா சொன்னதை ஒருபோதும் கேட்டதில்லை. அம்மா சொன்னா செய்யினா செய்ய மாட்டார், செய்யாத அப்படின்னா செய்வார். அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்கு கூட இவர் ஒரு நாளும் அப்பான்னு கூப்பிட்டதில்லை. அவர் சொன்ன வேலையை செய்ததே இல்லை. அவ்வளவு ஒரு பிடிவாதம், இருமாப்பு, ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு கண்டுகொள்ளாத தன்மை, கீழ்ப்படியாத ஒரு மகன். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் இவர் என்ன செய்யறாருன்னா, தரையில அந்த எறும்பு போறதை பார்க்கிறாரு. எறும்பு போறதை பார்த்துட்டு அவர் அந்த எறும்பு போன தடத்தை பார்க்கிறாரு. அந்த கல்லு அப்படியே தடம் விழுந்து அந்த எறும்பூர கல்லும் குழியும் அப்படின்ன மாதிரி அதுல அப்படியே தடம் இருக்கிறது. அதை பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு இந்த பக்கம் பார்க்கிறாரு. இந்த பக்கம் அந்த அருவி மேலிருந்து தண்ணி கீழே ஊற்றுகிறது. அந்த பாறையில அந்த தண்ணி தெரிச்சு அந்த பாறையில ஓட்ட ஓட்டையா விழுந்திருக்கு. இது எப்படி ஓட்ட விழுந்தது, இது எப்படி விழ முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி அந்த பக்கமா வராங்க. அந்த பாட்டிகிட்ட கேட்கிறார், இது எப்படி இந்த பாறையில ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த மழை அதிகமாக பெய்கிற பொழுது, அதிகமான வெள்ளம் வரும்போது இந்த தண்ணீர் என்ன செய்யும்னா இந்த பாறையில விழும். அந்த தண்ணீர் விழுந்து இந்த பாறையில், இவ்வளவு பெரிய பாறையிலே ஓட்டை விழுந்திருக்கிறது. அப்புறம் அந்த பக்கம்லாம் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு. அதெல்லாம் இந்த பாறையில தண்ணீர் பட்டு தெரிச்சு விழுந்த தண்ணீர் அங்கே அந்த ஓட்டையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இந்த எறும்பு ஊற அந்த கல்லு கூட குழி விழுந்திருக்கிறது. இந்த பாறை தண்ணீர் பட்டு கூட பாறையில ஓட்டை விழுந்திருக்கிறது. என்னுடைய இதயம் இவ்வளவு கடினமா இருக்கிறதே. எங்க அப்பா அம்மா சொல்லி சொல்லி எனக்கு கேட்டு கேட்டு என்னை அன்பு செய்து என்னிடம் பல முறை அவர்கள் கேட்டும் நான் ஒருபோதும் செய்யலையே. எறும்பு ஊறி அந்த கல்லுல பள்ளம் விழுந்திருக்கு, தண்ணி சொட்டு விழுந்து இந்த பாறையிலே ஓட்ட விழுந்திருக்கு. என்னுடைய இதயம் இதை விட கடினமா இருக்கிறதே. எங்க அப்பா அம்மா சொல்லி நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. கோயிலுக்கு போறாரு, அங்க ஜெபம் பண்றாரு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. போயிட்டு அங்க வீட்டுல அவங்க அம்மா சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. அம்மா சாப்பிடட்டுமான்னு கேட்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் தட்டுல போட்டு வச்சா சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுல கழுவாம தூக்கி எரிஞ்சிட்டு போவானே, இன்னைக்கு சாப்பிடட்டுமான்னு கேட்கிறானே. சாப்பிட்டு முடிஞ்சோடனே அம்மா சாப்பாடு நல்லா இருக்கு. அந்த அம்மாவுக்கு தரையில காலே நிக்கல. அது முடிஞ்ச பிறகு, அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு அருமையான சாப்பாடு கொடுத்தீங்க. அந்த அம்மாவுக்கு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா, என்னடா இவ்வளவு நாள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், எதிர்த்து பேசுவான், இன்னைக்கு இப்படிலாம் சொல்றானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா அங்க வேலைக்கு போயிட்டு உள்ள வராரு. அவ அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்கல, இது வரைக்கும் நான் நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதுக்கு எதிராகவே நடந்திருக்கிறேன். உங்க மேல எனக்கு வெறுப்பு, ஆனா கடவுள் என்னை இன்றைக்கு மனம் மாத்தி இருக்கிறாரு, நீங்க சொன்னதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அடுத்த ஆண்டே குருமடத்தில் சேர்கிறார், குருவானவராக மாறுகிறார். அவரது பணியை பார்த்து அவருக்கு ஆயர் பட்டம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு புனிதராக இருக்கிறார், புனித இசிதோர்.